நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா இருந்து பூஜைக்கு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு வேற லெவல்ல மாசு மரணமா அந்த பூஜைகள் நின்று இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல ஒரு சிலருக்கு கண்ணு உறுத்துங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒருத்தர் முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு கண்ணு உறுத்தாம இருக்காது. இவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம், நாமளே என்ன முன்னேறல, இவங்க எப்படி முன்னேறலாம், இதுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க கரெக்டா நம்ம யாழ்னி பூஜை உட்காந்து இருக்காங்க. யாழ்னியோட மாமனார், அதாவது நம்ம விக்ரமோட அப்பா இருந்து, நீ எதுக்கு இங்க வந்தா, உன்னை யாரு இங்க வர சொன்னது, இது செய்யறது என்னோட மருமக யாழ்னிக்கு, அவ குழந்தை நல்லா விருத்தி அடையணும், நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லிட்டு, நீ யாரு அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விக்ரம் வராரு. வந்து இவ என் பொண்டாட்டி, இவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே முடியாதடா, கண்டவங்களுக்கெல்லாம் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லடா, ஏன் சட்டையா பிடிச்சவன் தானடா நீ அவனோ நான் யாரோ அப்படின்னு சொல்ல பலான ஒரு அடி விட்டுறாரு. அப்படியே சும்மா அப்பா திணறி போயிடுறாரு. என்னடா பிரச்சனை பண்ணுனே வந்துக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு பக்கம் நம்ம விக்ரமோட அம்மா இருந்து, ஏப்பா அந்த பிரச்சனை இதோட விட்டுருப்பா, தேவையில்லாம அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காது, இதை விட்டுட்டு வேற என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிப்பா, இதெல்லாம் தேவையில்ல, இதோட விட்டுரு அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்களும் லூசு தனமா பேசினு இருக்கீங்க, அவர் பண்ணது எல்லாமே ரைட் ஆகுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் பண்ணது எல்லாமே ரைட்டுன்னு நான் சொல்லிட்டு சொல்லல, இதனால நீ காலத்தை சுச்சுவேஷனா புரிஞ்சு நடந்துக்கணும், அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டீங்களே, இனிமே நான் என்னோட ஆடத்தை ஆரம்பிக்கிறேன், இதுக்கு மேல உங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறுமாறா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா வாழ்க்கை இது, இப்படியெல்லாம் சண்டை போட்டு போனா வாழ்க்கை எந்த நோக்கி பயணமா போய் யாருக்குமே சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைல தான் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து கரெக்டா போன் பண்ணி பேசின்னு இருக்காங்க நம்ம யாழ்னி கிட்ட. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கும் பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. மறுபக்கம் கரெக்டா நம்ம தலைவன் பண்ற ஒவ்வொரு வேலையும் எல்லாருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து இருக்கு. இதை யாருமே இங்க ரொம்பவே கேர் பண்ணிலிங்க. இந்த பிரச்சனை பக்கம் ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் விட்டு இருக்காங்க. பாப்போம் இன்னும் பிரச்சனை மேலும் மேலும் வளருமா வளராதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விக்ரம் இருந்து, இந்த ஊர்ல யாரும் பண்ணாத மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் எல்லாமே சிறப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு. இதை கேட்டதான் அப்படியே சும்மா வயிறு ஏறுது ஒரு பக்கம் நம்ம தலைவனுக்கு. என்னடா இது, இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயினே இருக்கான், நான் மட்டும் என் சொம்பையா என் மருமகளுக்கு பாரு நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்ப நான் யார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யாரோ என்னவோ எனக்கு என்ன காசு வரும், என் மருமகவோ இவளுக்கு தான் நான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேச, இதனால ரெண்டு பேருக்குள்ள ஒரு பக்கம் வாக்குவாதம் அதிகமாயினே போதுங்க. இந்த வாக்குவாதம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பிரச்சனை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் முடிவுக்கு வருமா வராதான், என்ன பண்ண போறாங்க, அதுதான் கான்செப்டா போக போகுது. பாப்போம் பொறுத்து இருந்து இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அவன் தானே ஸ்பாட் அவுட். என்ன பண்றது, இப்ப யாரை வச்சு நம்ம எவிடன்ஸ் வச்சு இப்போ கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர், தருகேன்.